பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. அடுத்து வரக்கூடியது எம்பி எலெக்ஷன் தான். அப்ப அங்க மீண்டும் கனிமொழி நின்னால் ஜெயிப்பதற்கு அதிக வாய்ப்புகளை உருவாக்குறவர் அனிதா ராதாகிருஷ்ணன். அப்ப இப்போ இருந்தே டார்கெட் பண்ணி போயிட்டீங்கன்னா பிஜேபிக்கு வாக்கு வங்கிகள் இருக்கக்கூடிய பகுதி, அதற்கு இடையூறாக இருப்பது வந்து இது போன்ற ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள், முன்னாள் ஆளுங்கட்சியில் இருந்தவங்க சைலண்டா பாஜக நிச்சயமாக நகர்த்துகிறார்கள். ஏனென்றால் தேர்தலை நோக்கி, ஏன்னா அடுத்த தேர்தல் பாஜகவுக்கு மிக முக்கியமான தேர்தல். திமுக தாவேக ஒரே கூட்டணியில இருக்கணும்னா அந்த இடத்துல முதல்வர் யாரு? அதுதான் சொல்றேனே. இப்போ 234 தொகுதியிலையும் கிட்டத்தட்ட 468 முதல்வர்கள் ரெடியா இருக்கிறாங்க. திமுகவும் அதிமுகவும் ஒன்றிணைந்து என்னை முதல்வர் ஆக்க ட்ரை பண்ணாங்கன்னு அவர் சொல்லும் பொழுது, அப்போ அந்த இடத்துல இவர் வந்து முதல்வர் ஆயிருக்கலாமே. வாய்ப்பு எடப்பாடி அவர்கள் ஒத்துக்கலையே. வந்தா நான் தான் ராஜா, நீங்க எல்லாம் யாரும் கிடையாது அப்படின்னா எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற முடிவுல அவர் உறுதியா நின்றுட்டாரு. டிஎம்கே சம்மதிச்சிருந்தாலும் இருந்திருப்பாங்க. ஏன்னா அவங்க அதை பத்தி மறுப்பே தெரிவிக்கல. எனக்கு ஒரே ஒரு டவுட் தான், வயது அதிகமாயிட்டதுனால இந்த மாதிரி பிதற்றாரா, இல்ல பர்பஸா சொல்றாரா, இல்ல என்னத்துக்காக இந்த மாதிரியான ஒரு தேவையற்ற சர்ச்சைகளை உருவாக்கும் வகையில பேசுறாரு. அன்னைக்கு பார்த்தா பத்திரிகையாளர் மீட்ல கோவப்படுறாரு. யாராவது ஒருத்தர் கையில பிடிக்கணும், யார் உங்களை பிடிச்சிருக்கா விஜய் அப்படின்னு அவர் சொன்னாரா? அவர் தான் சொல்றாரு, இவரே சொல்லிக்கிறார். விஜய் வந்து ஆமாங்க எங்க கட்சியுடைய கேடயமா அவர் இருக்காருன்னு சொல்லிட்டோ, இல்ல எங்களுக்கு பாதுகாப்பாளனாக வைகோ இருக்கான்னு சொல்லிட்டோ, எந்த இடத்திலையுமே இது வரைக்கும் சேர்ந்த கூட்டணி தலைவர்களை பத்தி திரு விஜய் அவர்கள் எந்த இடத்திலையும் மென்ஷன் பண்ணி யாரை பற்றியும் பேசவில்லை. இவரை நம்பி கெட்டு போனவங்க நிறைய பேர். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இவரை நம்பியே தான் கெட்டு போனாரு. நீங்க அந்த போட்டோஸ் போடும்போதே பாருங்களேன், முதல்ல யார் கூட உட்காந்துருக்கு அதே பொசிஷன், இவரும் திரும்பவும் இந்த பக்கம் உட்காந்துருப்பாங்க, நடுவில் அவங்கள உட்கார வச்சிருப்பாங்க. இன்னைக்கு அதே நிலைமையில தான் போயிட்டு இருக்குது. தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் பாபு பரமேஸ்வரன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். இன்னைக்கு தாவேக அரசு சிறப்பாக செயல்பட்டு இருப்பதாக கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் வந்து கூறியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் வைகோ அவர்கள் நான் ஒரு கேடயமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், திருமாவுக்கு என்ன ஆச்சு? இல்லை, இப்போ கார்த்தி சிதம்பரம் சொன்னது வந்து ஒன்றும் பெரிய அதிசயம் கிடையாது. ஏன்னா ஒரு கூட்டணியில் இணைஞ்சிட்டாங்க. இன்னும் ஏதாவது வாய்ப்புகள் வந்து காங்கிரஸுக்கு கொடுக்கப்படுமா என்கிற ஒரு ஆவலோடு அவரும் எதிர்பார்ப்பு இருக்கு. ஆமா, அவருக்கு காங்கிரஸுக்கு இருக்கோ இல்லையோ அவர் எதிர்பார்த்தது வந்து தன்னை வந்து தமிழ் மாநிலத்தில் வந்து ஒரு தலைவராக போடுவாங்கன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அவருக்கும் அவருடைய தந்தையாரான முன்னாள் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் சிதம்பரத்துக்கும் இருந்தது. அப்புறம் கடைசி நேரத்தில் டிஎம்கேக்கும் காங்கிரஸுக்கும் இருந்த உரசலை வந்து சரி பண்ணதும் வந்து சிதம்பரம் அவர்கள் தான் வந்து கடைசி மீட்டிங்கில் முடிச்சுட்டு போனாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி எலெக்ஷனுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். கார்த்தி சிதம்பரம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பாலிட்டிஷியன், அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. நாலேஜ் பர்சன், எல்லாமே கரெக்டாக இது பண்ணக்கூடியவர். பட் இது போன்ற ஒரு எதிர்பார்ப்பை வந்து நேரடியாக வெளிப்படுத்தும் போது என்ன ஆகுதுன்னா, அந்த பாரம்பரியம் வந்து அங்கே வந்து ஒரு மாதிரி ஒரு கலங்கப்படுற மாதிரி தோணுது. ஒரு பதவிக்காக நம்ம எதை வேண்டுமானாலும் பேசலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து இன்னொரு உதாரணம் வைகோ. கேடயமாக அவர் எத்தனை பேருக்கு கேடயமாக இருக்காருன்னு தெரியல. அந்த வாடகைக்கு கேடயத்தை எடுத்துகிட்டு போகிற மாதிரி ட்ராமா செட்டில் வந்து போடுறதுக்காக கேடயம் எடுத்துகிட்டு போவாங்க. அது எந்த ட்ராமாவில் கேட்டாலும் அந்த கேடயம், அந்த ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் இருக்குது திரு வைகோவுடைய இது வந்து. அதுக்கு முதல்ல அவருடைய பயணம் வந்து டிஎம்கேல தொடங்கி கலைஞருடைய அடுத்த ஆளாக அவர் இருந்தார். அதன் பின் அவர்களுக்குள் ஏற்பட்ட உராய்வின் காரணமாக ஸ்டாலினை வந்து அடுத்த இதாக்கிறதுக்கு இவர் இடைஞ்சலாக இருப்பார்னு சொல்லி நினைச்சதுனால அவர் வெளியில் வந்து மதிமுகன்னு ஒரு கட்சியை ஆரம்பித்து இன்றைக்கி மதிமுகங்கிறது வைகோவும் துரை வைகோவும் மட்டுமே இருப்பதான ஒரு கட்சியாக இருக்கிறது. வேறு யாருமே இல்லை. கடைசியாக இருந்த மல்லை சத்யா வரைக்கும் வெளியில் போய் அவர் தனி அமைப்பாக போயிட்டார். இப்போ டிஎம்கேல நின்று எம்பி ஆயிட்டாரு துரை வைகோ. இப்போ இந்த 2 எம்எல்ஏ வந்ததுக்கு அப்புறமும் நாங்கள் வந்து கேட்டோம், எங்களை அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அன்னைக்கே வந்திருக்கணும். கண்டிப்பா. இப்போ ஸ்டாலின் அந்த பக்கம் திரும்பி உட்காந்துருக்காரு, இந்த பக்கம் திரும்பி உட்காந்துருக்காருன்னு சொல்லி இந்த சின்ன பிள்ளைங்க ஸ்கூல்ல சொல்ற மாதிரி கிரேட் பொலிட்டிஷியன் சொல்லி நல்ல கிரேட் பார்லிமெண்டேரியன்கிற பெயர் எடுத்தவர், அவருடைய நாலேஜுக்கோ அவருடைய செயல்பாடுகளுக்கோ எந்த இடத்துலையும் எந்த கட்சிக்காரனும் குறை சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பா. ஆனால் எனக்கு ஒரே ஒரு டவுட் தான், வயது அதிகமாயிட்டதுனால இந்த மாதிரி பிதற்றாரா,
இல்லை பர்பஸாக சொல்கிறாரா, இல்லை என்னத்துக்காக இந்த மாதிரியான ஒரு தேவையற்ற சர்ச்சைகளை உருவாக்கும் வகையில் பேசுகிறார். அன்றைக்கி பார்த்தா பத்திரிகையாளர் மீட்டில் கோவப்படுறாரு. ஆமாம். ஸோ அந்த டெம்பர் லூஸ் ஆயிடுச்சு அவருக்கு. ஸோ கேள்விகளுக்கு வந்து பதில் சொல்ல முடியாமலோ இல்லை கேள்விகளை எதிர்கொள்ள முடியாத ஒரு நிலைமையில் திரு வைகோ இருப்பதாக தான் நாங்கள்லாம் பார்க்குறோம். இப்போ கேடயம்னு சொன்னால் இவர் யாருக்கு கேடயம்? யார் உங்களை கேடயம்னா அது தனியாக செயல்படாது இல்லை, யாராவது ஒருத்தர் கையில் பிடிக்கணும். யார் உங்களை பிடிச்சிருக்கா? விஜய் அப்படின்னு அவர் சொன்னாரா? அவர் தான் சொல்றாரு, இவரே சொல்லிக்கிறாரு. இல்ல விஜய் சொல்லல, வைகோ. அதுதான் சொல்றேன். விஜய் வந்து ஆமாங்க எங்க கட்சியோடைய கேடயமா அவர் இருக்காருன்னு சொல்லிட்டோ, இல்ல எங்களுக்கு பாதுகாப்பாளனாக வைகோ இருக்கான்னு சொல்லிட்டோ, எந்த இடத்துலையுமே இது வரைக்கும் சேர்ந்த கூட்டணி தலைவர்களை பற்றி திரு விஜய் அவர்கள் எந்த இடத்துலையும் மென்ஷன் பண்ணி யாரை பற்றியும் பேசவில்லை. சந்திக்காமலே தான் இவர்கள் சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். முக்கியமான விஷயம் என்னன்னா, கட்சியோடு இப்போ டிஎம்கேல நீங்க சேரணும்னு சொன்னா அறிவாலயத்துக்கு போய் முன்னாள் முதல்வர் ஸ்டாலினை பார்த்து சேர்றாங்க, அதிமுகவில் சேர்னா எடப்பாடியை பார்த்து சேர்றாங்க. அந்த தலைமையில யார் இருக்காங்க? ஆனால் தாவேகாவை பொறுத்த வரைக்கும் என்ன, செகண்ட் கமாண்ட்ல இருக்கக்கூடிய புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா மட்டும்தான் இங்கே வந்து ஒரு கேடயமாக விஜய்க்கு இருக்கிறார்கள். வேற யாரையாவது பார்த்து சேர்றாங்களா? யாருக்காவது அங்க அதிகாரம் இருக்கிறதா? அதிகார மையம் என்பது ஆதவ் அர்ஜுனாவிடம் தான் அதிகமாக இருக்கிறது. புசி என்பவர் ஆதவ் அர்ஜுனாவானால் இவர் பார்க்க முடியலன்னா அவரை பாருங்கிறார். இந்த அண்டர் செக்ரட்டரி டெப்டி செக்ரட்டரிங்கிற மாதிரியான நிலைமையில தான் இருக்கிற திரு விஜய் அவர்களை தாவேகாவின் தலைவர் என்று சொல்லக்கூடியவர்களை இல்லை முதலமைச்சராக இருக்கக்கூடிய சந்தித்து, ஏன்னா இந்த சேர்ற யாருமே சின்ன ஆளுங்க இல்லை, எல்லாருமே பெரிய ஆளு, எல்லாருமே ஒரு கட்சி நடத்துறவங்க. அதாவது சொல்ல போனா விஜய் அவர்களுடைய வயதை ஒத்திய அரசியல் அனுபவம் மிக்கவர்கள் கண்டிப்பா. ஸோ அந்த இடத்துல அந்த கேட்டகரியை கூட இவங்க மெயின்டைன் பண்ண முடியல. அப்போ என்ன அர்த்தம்? பதவி ஆசை, அதற்காக தன்னுடைய நிலைநிற்பை நிறுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் வருங்காலங்களில் இருக்கக்கூடிய தேர்தலை வந்து சந்திப்பதற்கு விஜய் அவர்களைத்தான் வைகோ அவர்கள் கேடயமாக பயன்படுத்துகிறாரே தவிர எந்த இடத்திலுமே வைகோ வந்து யாருக்கும் கேடயமாக இருந்ததே கிடையாது. ஏன்னா இவரை நம்பி கெட்டு போனவங்க நிறைய பேர். நம்மளுடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இவரை நம்பியே தான் கெட்டு போனார். நீங்கள் அதை அந்த ஃபோட்டோஸ் போடும்போதே பாருங்களேன், முதல்ல யார் கூட உட்காந்துருக்கு அதே பொசிஷன், இவரும் திருமாவும் இந்த பக்கம் உட்காந்துருப்பாங்க, நடுவில் அவங்கள உட்கார வச்சிருப்பாங்க. இன்னைக்கு அதே நிலைமையில தான் போயிட்டு இருக்குது. அதனால வைகோவை நம்பி எல்லாம் யாரும் இந்த தமிழ்நாட்டில் இல்லை. வைகோவுடைய கட்சி என்பதே இன்னைக்கு இல்லை என்பது மக்களுக்கு நன்றாக தெரியும். திருமா எதிர்பார்த்த மாதிரியான ஒரு விஷயம், அவர் வந்து கண்டிப்பா விஜய் அவர்கள் நமக்கு வந்து துணை முதல்வர் பதவி, ஏன்னா ஓமலூர்ல அவங்க மாநாடு ஒன்று போட்டாங்க, அதுல திருமா அவர்கள் துணை முதல்வராக வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினாங்க. ஆனா இன்னைக்கு கம்முனு கெட எனக்கு மாங்காய் ரெடியா இருக்கு, சோஃபா கொடுத்தாச்சு, அமைச்சர் பதவி கொடுத்தாச்சு, கம்முனு கிடக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு திரும்ப வந்து எகெயின்ஸ்டா பேசுறாரா இல்ல பாசிட்டிவா பேசுறாரா அப்படின்னு திருமாவுக்கும் தெரியல, திமுகவுக்கும் தெரியல, தாவேகாவுக்கும் தெரியல. இது எப்படி பாக்குறீங்க? இல்லம்மா, இதை வந்து கொஞ்சம் எலெக்ஷனுக்கு முன்னாடி நீங்க பின்னோக்கி போனீங்கன்னா, திருமா அவர்களோடு சேர்ந்து பயணம் செய்தவர் ஆதவ் அர்ஜுன். ஆதவ் அர்ஜுன் வந்து திமுகவில் ஏன் இவருக்கு துணை முதல்வர் கொடுக்கக்கூடாதுன்னு ஆரம்பித்த இடத்துல தான் இவருக்கு மீண்டும் பிரச்சனை தொடங்கியது. அப்புறம் ஒரு புத்தக வெளியீட்டு விழாவுக்கு வந்து விஜயும் அவர்களும் சேர்ந்து கலந்து கொள்வார்னு சொன்னதுனாலே அவர் கலந்து கொள்ள முடியல. அப்புறம் இவர் வந்து முதல்வர் துணை முதல்வர்ங்கிற பதவியை பற்றி பேசியதுனால ஆதவ் அர்ஜுனா விசிகால இருந்து வெளியேற்றப்பட்டார். வெளியேற்றியவுடன் இவர் என்ன பண்ணார், நேர தாவேக்கால போய் இன்னைக்கு வந்து திருமாவுக்கு மேல்நிலைமையில ஆதவ் அர்ஜுனா இருக்கிறார். ஆமா. ஸோ இது வந்து மறுக்க முடியாத உண்மை. ஸோ அவர் இன்னைக்கு ரூலிங் ஒரு பார்ட்டியோடைய அமைச்சர், விஜய் அவர்களுடைய ரைட் ஹேண்டா இருக்கிறார். ஸோ அவர் வந்து நிழல் முதல்வரா இல்லை இவருடைய நிழல் முதல்வர் விஜய் அப்படிங்கிற கன்ஃபியூஷன் மக்களுக்கு இருக்கிறது. இன்னொரு விஷயம், திருமா அவர்கள் எந்த இடத்திலேயுமே தன்னுடைய நிலைப்பாடை உறுதியாக வெளிப்படுத்தலை. இப்போ நேற்று கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்லேயே நாங்கள் வந்து மத்திய அரசை எதிர்க்கும் போது திமுகவோட உறவுல தான் இருக்கிறோம், மாநில விஷயத்தில் வந்து நாங்கள் தாவேகால மினிஸ்டராக இருக்கிறோம், இப்போ எங்களுக்கு கொடுத்துருக்கிற மினிஸ்டர் பதவியே பத்தாதுங்கிற நிலைமையில தான் பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டு இருக்கிறதா. இது வந்து இந்த இப்போ பேரை கூட மாற்றிருக்காங்க, ஆதி திராவிட நலத்துறையை வந்து சமூக நலத்துறையை மாற்றிருக்காங்க. அது ஸ்டாலின் ஏற்கனவே பண்ணார். அந்த மாணவர் விடுதியை வந்து ஆதி திராவிட அந்த சமூக நீதினு மாற்றிருக்காங்க. அதை திரும்பி காப்பி அடிச்சா இவங்க பண்ணியிருக்காங்க. இவங்க ஒன்றும் புதுசாக பண்ணல. ஏன்னா பேர் மாற்றல ஸ்பெஷலிஸ்ட் வந்து நம்ம திமுக தான், மத்திய அரசு ஒன்றிய அரசுன்னு சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சவங்க. ஸோ அப்போ திமுகவுடைய நிலைப்பாட்டில் இன்னும் திருமாவிற்கு ஒரு குழப்பம் இருக்கிறது. எங்க நம்ம வெளியில வந்துட்டா இந்த அதாவது அரசனை நம்பி புருஷனை கைவிட்டா மாதிரி ஆயிரும். ரெண்டாவது, இவரோடு இருந்த வன்னியரசருக்கு பதவி கொடுக்கப்பட்டு விட்டது, ஆனால் திருமாவளுக்கு கொடுக்கப்படவில்லை. அதனாலதான் திருமா வந்து எம்பி பதவியை ரிசைன் பண்ணிட்டு நம்ம திருச்சியில போய் நின்று திரும்பி மீண்டும் வந்து முதல்வர் ஆயிடலாமாங்கிற ஒரு ஆசை இருக்குது. இதெல்லாம் வந்து என்னன்னா அவருடைய எண்ணத்தின் வெளிப்பாடை ஊடகங்கள் வாயிலாக அவர் சார்ந்தவர்கள் வாயிலாக தாவேகாவிற்கு தெரிவிப்பதாக தான் நான் பார்க்கிறேன்.
அப்போ எனக்கு இந்த ஆசை இருக்கு, ஆனா நான் போக மாட்டேன், நீங்க வந்து பக்கத்துலைக்கு பாயசம் போடுங்க அப்படிங்கிற மாதிரியும் இன்னும் மேலும் பல உதவிகள் அவருடைய கட்சியை சார்ந்தவர்களுக்கு கேட்பதாகவும் தெரிகிறது. அதற்கு ஆதவ் அர்ஜுனா சொல்லியிருக்காராம், ஒரு வாரிய பதவி நாங்க தர்றோம், அதுவும் நாங்க சொல்ற விசிகாலர்களுக்கு தான் தருவோம்னு சொல்லியிருக்காராம். இப்படி என்பது ஊடகத்தின் வாயிலாக வரக்கூடிய செய்தி. திரும்ப அவர்கள் சொல்லியிருக்கிறாரு, திமுகவும் தாவேகாவும் ஒரே அணியில இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவரு சொல்லியிருக்கிறார். திருமாவுடைய விருப்பம் அப்படின்னா அவருடைய விருப்பத்தை வெளிப்படையா பத்திரிகையாளர்கள் கிட்ட சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு வைகோ அவர்களும் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு, திருமாவனுடைய பேச்சுக்கு நோபல் பரிசே கொடுக்கலாம் அப்படின்னு கிண்டல் பண்ணியிருக்கிறாரு. ஏம்மா இப்போ திருமா சொன்னதுல ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. எப்படி சொல்றீங்க? தமிழ்நாட்டுல காங்கிரஸிற்கு பிறகு உருவாக்கப்பட்ட திமுக ஆட்சியில் இருந்தது, திமுகவிலிருந்து எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்ட அதிமுக இருந்தது. ஆனால் இந்த எலெக்ஷனில் திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து என்ன முதல்வராக்குங்கிற பேச்சு வரைக்கும் நடந்ததாக நமக்கு செய்திகள் வருகிறது. அப்படிங்கும்போது திமுகவும் தாவேகாவும் ஒன்றிணையணும்னு சொல்லி திரும்ப ஆசைப்படுறது என்ன இதுன்னா, திமுகவை எதிர்த்து தான் உருவானது தாவேகா. இதே கான்ஸ்டன்ட் தானே ஏடிஎம் கேட்கும். இல்ல கண்டிப்பா. ஆனா மக்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, அதையும் தெளிவுபடுத்திருங்க. திமுக தாவேகா ஒரே கூட்டணியில் இருக்கணும்னா அந்த இடத்துல முதல்வர் யாரு? அதுதான் சொல்றேனே. இப்போ 234 தொகுதியிலையும் கிட்டத்தட்ட 468 முதல்வர்கள் ரெடியா இருக்கிறாங்க. 468 முதல்வர்கள் ரெடியா இருக்கிறாங்க. இந்த ஒரு படத்துல கவுண்டமணி கேப்பார், பெட்ரோல் மார்க்ஸ் லைட்டே தான் வேணுமா அப்படிங்கிற மாதிரி திருமா அவர்களுக்கு சென்ற எலெக்ஷன்ல நடந்ததோட இம்பாக்ட்ல தன்னை முதல்வராக அவர் பாவித்துக் கொள்கிறார். தனக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி இருப்பதாகவும் தன்னுடைய கட்சி மூலமாக அதை ப்ரூவ் பண்ண முடியும்னு அவர் நம்புறார். மக்கள் நம்புறாங்களா இல்லையாங்கிறது ரெண்டாவது பிரச்சனை. அப்போ என்னன்னா, ஏடிஎம்கே டிஎம்கே சேர்ந்து திருமாவை வந்து ஒரு காமன் சீஃப் மினிஸ்டரா கொண்டு வரலாங்கிற ஒரு சர்ச்சை இருந்ததாக ஊடகங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். அதோடைய வெளிப்பாடு இப்ப தாவேகாவும் டிஎம்கே போச்சுன்னா ஸ்டாலினா திரு விஜயா அவர்னு வரும்போது அந்த இடத்துல யாரு காமன் பர்சனா திரும்பி வர்றாங்க. அத மாதிரி ஒரு சின்ன ஒரு விஷயத்தை இவர் நுழைக்க பார்க்கிறார். இல்ல, அவர் தானே சொன்னாரு, திமுகவும் அதிமுகவும் ஒன்றிணைந்து என்னை முதல்வர் ஆக்க ட்ரை பண்ணாங்கன்னு அவர் சொல்லும் பொழுது, அப்போ அந்த இடத்துல இவர் வந்து முதல்வர் ஆயிருக்கலாமே. வாய்ப்பு எடப்பாடி அவர்கள் ஒத்துக்கலையே, வந்தா நான் தான் ராஜா, நீங்க எல்லாம் யாரும் கிடையாது அப்படின்னா எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற முடிவுல அவர் உறுதியா நின்றுட்டாரு. டிஎம்கே சம்மதிச்சிருந்தாலும் இருந்திருப்பாங்க. ஏன்னா அவங்க அதை பத்தி மறுப்பே தெரிவிக்கல. ஏடிஎம்கே சொல்லக்கூடிய அந்த மறுப்பை டிஎம்கே இது வரைக்கும் ஸ்ட்ராங்கா சொல்லவே இல்லை. பட் திருமா அவர்களுக்கு பதவி ஆசை வந்துவிட்டது, தமிழகத்தில் தன்னுடைய கட்சியும் தானும் ஆட்சி செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆசையின் வெளிப்பாடத்தான் இப்ப அவர் எல்லா ஸ்டேட்மெண்ட்லயும் கொடுத்துட்டு இருக்காரு. அதுக்குதான் மாங்கா ரெடியா இருக்கு. ஆமா, அதைத்தான் வைகோ சொல்லியிருக்காரு, நோபல் பிரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா 2 பேருக்குமே பிரைஸ் கொடுக்கலாம். 2 பேருக்குமே அரசியல் விளையாட்டுல 2 பேருமே பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய விஷயத்த வந்து அசால்ட்டா சொல்லிட்டு போவாங்க. இந்த லாபகம் வந்து வேற யாருக்கும் வராது, எந்த பொலிட்டீஷியனுக்கும் வராது. போற போக்குல அப்படியே சொல்லிட்டு போய் அதை மக்கள் கிட்ட கொண்டு போய் பரப்பிட்டு அது மீண்டும் அவர்களிடமே திரும்பி வரும். இப்போ விசிகாவுக்கு வந்து இதுவரை இல்லாத ஒரு விஷயம் என்னன்னா, தாவேகால ஒரு அமைச்சர் பதவி கொடுத்திருக்கிறாங்க. ஸோ அந்த பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த ஒருத்தரை வந்து நீங்க அமைச்சராக்கி அழகு பார்த்திருப்பது வந்து விஜய் அவர்கள் தான். விஜய் வந்து ஏற்கனவே சொன்ன விஷயத்தை நீங்க செஞ்சு காட்டிருக்காங்க. என்னோட கூட்டணிக்கு வருபவர்களுக்கு ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு உண்டு என்பதை தாவேகா அரசு இன்றைக்கு செஞ்சிருக்கு. டிஎம்கே இது வரைக்கும் செய்யல. ஆமா, 40 எம்எல்ஏ கொடுக்கும் போதே அவங்க தரமாட்டேன் வரைக்கும் செய்யல. காங்கிரஸுக்கு செய்யல. பாரம்பரியமா அவர்களோடு பயணம் செய்து எவ்வளவோ பிரச்சனைகளை சந்திச்சு, இத்தனைக்கும் காங்கிரஸ் மத்தியில் ஆட்சியில் இருக்கும்போது இவங்களுக்கு கேட்ட பதவியை கொடுத்தாங்க. அந்த விசுவாசத்தை கூட இவங்க கொடுக்கல. சோ அதனால வந்து தாவேகா செய்திருக்கிறது வந்து விசிகாக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான். கண்டிப்பா சார். ஆனா இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த தோழமை கட்சிகளை எல்லாத்தையும் வந்து கூப்பிட்டு தலைவர் விஜய் அவர்கள் வந்து பேசியிருந்தாரு. தாவேகா தலைவராகவும் முதலமைச்சராகவும் வந்து பேசியிருந்தாரு. இதுல முக்கியமாக அந்த கூட்டணி ஒருங்கிணைப்பாளராக யாராக இருக்க வேண்டும், தாவேகா கூட்டணி ஒருங்கிணைப்பாளராக அந்த பதவிக்கு யார் வரணும் அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தை. இதுல வந்து சிதம்பரம், வைகோ, திருமா அப்படின்னு வந்து இந்த 3 பேரும் வந்து போட்டி போட்டுக்கிட்டு இருக்கிறதா வந்து ஒரு செய்திகள் உலா வருது. இதுக்கு கூடவா? இல்லம்மா, எந்த இடத்திலேயாவது தங்களை முன்னிலைப்படுத்திக்க வேண்டும் சொல்லி இவங்க நினைக்கிறாங்க. அதுல வந்து நீங்க 2 பேரை வந்து கன்சிடர் பண்றது வந்து ஒன்னு ஏஜ் ஃபேக்டர்ல 2 பேரையுமே கன்சிடர் பண்ண முடியாது. காங்கிரஸோடைய சிதம்பரம் ஆனாலும் சரி, திரு வைகோ ஆனாலும் சரி. ஆனால் இன்றைக்கு அந்த பதவி வந்து திருமாவளவர்களுக்கு தான் அளிக்கப்படும் என்பது என்னுடைய யூகம். ஏன்னு சொன்னா இங்கே அவர்கள் தான் இன்று அதிகாரத்தில் கூட இருக்கிறார்கள். இப்ப
இப்ப சிதம்பரத்துக்கு நீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னா காங்கிரஸ் தான் லீடு வரும். காங்கிரஸ் இருக்காங்களே இல்ல இருக்காங்கம்மா, பட் இங்க லீடிங் இப்போ 2 அமைச்சர் பதவி இருக்குல்ல. இன்னைக்கு வந்து அமைச்சர் பதவியோட இந்த பதவி அதிகம். ஏன்னா இப்போ இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லணும். அண்ணாமலை அவர்கள் பிஜேபி மாநில தலைவராக இருக்கும்போது எல்லா கூட்டணியும் உள்ள வந்துச்சா? அவர்கள் போனோன்னு வெளியில போயிடுதா? அது மாதிரியான ஏற்பாடு வந்துச்சு. இன்றைக்கு அவர் தனியாக போனோம்னு அவர்களுடைய ஃபாலோவர்ஸ் அவரை தூக்கி போயிட்டாங்க பிஜேபியை விட்டு. இந்த நிலைப்பாடு நாளைக்கு இந்த கூட்டணிக்கு ஏற்படாதுங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு? சொன்னதை செய்வாங்க அப்படின்னு நிச்சயமாக. ஏன்னா இந்த ஆர்கனைஸ்டு செட்டப்பை ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய ஒரு கையில தான் அது எல்லாமே வரும். இப்ப இந்தி கூட்டணி வரும்போது ஸ்டாலினை தூக்கிட்டு போய் அங்க உட்கார வச்சாங்கல்ல. கண்டிப்பா. ஸோ மம்தா இருந்தாலும் மற்ற தலைவர்கள் அகிலேஷ் யாதவ் யார் இருந்தாலும் இந்தி கூட்டணிக்கு தானே இவரே நாளைக்கு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டுங்கிற அளவுக்கு பேசினாங்க இல்லையா? ஸோ அந்த ஆர்கனைசருக்கு இருக்கு. இப்போ கேரளாவில் பார்த்தீங்கன்னா கன்வீனியர்னு ஒரு வார்த்தை உண்டு. அந்த கன்வீனியருக்கு அதிகாரங்கள் ஜாஸ்தி. ஏன்னு சொன்னா இவர் தான் எல்லாரையும் ஆர்கனைஸ் பண்ண முடியும். இந்த இப்போ ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் மாதிரி தான் இது. ஸோ யார் பண்றாங்களோ அவங்களுக்கு அப்போ நாளைக்கு என்ன ஆகும்? திரு தாவேகாவுடைய எந்த ஒரு செயல்பாடுகளையும் கன்வே பண்றது இவராக தான் இருக்கும். அந்த கூட்டணியில போய் பேசும்போது இந்த கூட்டணியை டிசால்வ் பண்றதுக்கு இவங்களால முடியும். ஸோ அதனால அந்த பதவிக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான மக்கள் தேவை. அப்போ என்ன நினைப்பாங்க? விஜய் அவர்கள் இவர்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறார். ஒன்றும் இல்லை, நம்ம டெல்லி மேலிட பார்வையாளராக வந்து திரு அந்த வெங்கட் நாராயணன் அந்த ஒருத்தர் சினிமா ப்ரொடியூசரை போட்டிருக்காங்க. ஆன் வாட் கேட்டகரி? என்ன குவாலிஃபிகேஷன்? அரசியல் அனுபவம் இருக்கிறதா? அவரு DK சிவகுமாரோடைய நண்பர் சார். அவரு கர்நாடகா அங்க கொடுக்க சொல்லுங்க. கர்நாடகாவுடைய டெல்லி தான் கொடுக்க சொல்லுங்க. ஏங்க தமிழ்நாட்டில் வந்து கொடுக்குறீங்க? இப்போ எனக்கு வந்து ஐயா மோடிஜியை தெரியுங்கிறதுக்காக என்ன தூக்கி ஒரு மாநிலத்துடைய கன்வீனரை போட முடியாதுல்ல. தேர் ஷுட் பி லாஜிக்கலி ஒரு இது வேணும் இல்லையா? ஒரு கனெக்டிவிட்டியே இல்லையே. இவரோட இங்கேத்த கனெக்டிவிட்டின்னு பார்த்தா ஜனநாயகன் படத்தோடைய தயாரிப்பாளர், அங்கேத்த கனெக்டிவிட்டின்னு பார்த்தா காங்கிரஸோடைய முதலமைச்சருடைய ஃப்ரெண்டுன்னு சொல்றாங்க. அப்போ இது என்ன காங்கிரஸ் கூட்டணிக்காக கொடுத்தீங்களா? முதலமைச்சர் கர்நாடகாவுக்காக கொடுத்தீங்களா? இல்லை ஜனநாயகன் படத்துடைய தயாரிப்பாளருக்காக கொடுத்தீங்களா? என்ன கனெக்டிவிட்டி இருக்குது? ஸோ இட்ஸ் இண்டிவிஜுவல் டெசிஷனாக தான் தெரியுது. அது மக்களுடைய இதாக இல்லை. ஏன்னா it's a very important position. நிச்சயமா. So to connect with the central government. So அப்ப அந்த இடத்துல இவங்கள மாதிரி அனுபவம் இருக்கிறவங்கள போட்டிருந்தீங்கன்னா they know what to do. நிச்சயமா. இப்ப இது மாதிரியான விஷயங்களுக்கு பண்ணாம இங்கே அத மாதிரி தான் முன்னாடி ஒரு ஜோசியர் ஒருத்தர் போட்டான்னு சொல்லி ஒரு சர்ச்சை வந்துச்சு. ஒரு முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் தனக்கு யார் அட்வைசராக இருக்கணும்னு அவர் முடிவு பண்ணணும். அது போக இப்ப இந்த அறநிலையத்துறையில் இருக்கக்கூடிய ரமேஷ் அவர்களுக்கு அவர் பிராமண சமூகத்தை சேர்ந்தவர், அவருக்கு பிஏவா ஒரு அம்மாவை போட்டாங்க பிராமின் சொன்ன. பிராமினை நீங்க எப்படி போடுவீங்கன்னு இவங்க கூவினாங்க. அப்ப அது மட்டும் தப்பு. ஸோ ஒரு இடத்துல விஷயங்கள் நடக்கணும், அந்த விளைவுகள் வந்து எந்த இடத்துலையும் தங்கு தடை இல்லாம நடக்கணும், அனுபவம் வேணும். அதற்குத்தான் நம்ம இவ்வளவு பேரை கனெக்ட் பண்றோம். பட் இது எல்லாமே அரசியலாக மாற்றப்படுகிறது. அதிகார மையத்தின் ஆளுமைக்கு உட்பட்ட ஆட்களோ இல்லை இவர்களுக்கு அவர்கள் மேல் இருக்கக்கூடிய ஒரு ஆளுமையோ தான் டிசைடிங் ஆகுது இருக்குது. இது எல்லாத்துக்கும் அதிகார மையமா இருக்கும்போது ஆதவ அர்ஜுனான்னு சொல்றாங்க. அவர் செய்யறாரோ செய்யலையோ தெரியாது. பட் என்ன வருது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல? ஸோ எல்லாமே அவரை நோக்கி பாய்கிறது. ஏன்னா முதலமைச்சர் வந்து எந்த விஷயத்திலையும் நேரடியாக பதில் சொல்லல. இன்று வரை முதல்வராக பதவியேற்ற பிறகு முதல்வர் சந்தித்திருக்கக்கூடிய நபர்களுடைய லிஸ்ட்டை நீங்க பாருங்க. திரைத்துறையில் இருக்கக்கூடிய அவருடைய பழைய நண்பர்களை மட்டும்தான் சந்திச்சுட்டு வர்றாரு. வேற யாரையாவது சந்திச்சிருக்காரா? நான் சொன்ன மாதிரி தான் இப்போ வரக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களை பற்றி சந்திச்சிருக்காரா? இல்ல. என்ன அப்போ அவர்களை சந்திக்க நேரம் இருக்கிறது, இவர்களை சந்திக்க நேரம் இல்லைன்னா எப்படி அது? ஆனாலும் இதில் சேருவதற்கு மக்கள் தயாராக இருக்கிறார்கள். ஏனென்றால் தங்களுடைய நிலைப்பாட்டை தாவேகாவோடு இணைந்து பயணம் செய்தால் இனிமேல் நமக்கு பதவிகள் கிடைக்கும் என்ற ஒரு பதவி ஆசை. இன்னைக்கு வந்து இவங்கெல்லாம் ஒரு பக்கம் இருக்கவும், சீமான் அவர்கள் வந்து வழியே தெரியாம கொஞ்ச நாள் அமைதியா இருந்தாரு. ஆனா இன்னைக்கு திமுகவோட, அதாவது வந்து அவர் ஒரு புதுசா ஒரு கார் வாங்கினாரு, பென்ஸ் வாங்கினாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தாய்மாமன் சீரை வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் கிட்ட இருந்து போச்சு. இன்னைக்கு வந்து சட்டமன்றத்துல நீங்க வரணும்னே அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி வந்து ரொம்ப விருப்பப்படுறாரு. அதனால நான் சட்டமன்றத்துல உள்ள வரப்போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீமன் சொல்றாரு. என்ன நடக்குது திமுகவுக்கும் என்டிகேக்கும்? இல்ல இப்போ ஏற்கனவே திருமாவளவன் எப்படி இந்த ஏடிஎம்கே சேர்ந்து முதல்வராக்கலான்னு முடிவு பண்ணாங்களோ அதே மாதிரி இப்போ காமனாக ஒரு பர்சன் உள்ளே வரணும்னு சொன்னால் இப்போ ஏடிஎம்கே சேர்ந்து அவர் அம்பாசமத்தில் நிறுத்தலாங்கிற பேச்சு நடந்துகிட்டு இருந்துச்சு. ஆமாம். ஸோ அப்போ இந்த ரெண்டு சைடுமே என்ன நினைக்கிறாங்க? இப்போ எதிராக இருக்கக்கூடியது ஒரே ஒரு ஆளுங்கட்சி, அவர்கள் பலப்படுவதை நிறுத்த வேண்டும்னு சொன்னால் ஏதாவது ஒருத்தர் உள்ள தூக்கி விடணும். அப்போ இவர் தான் குடைச்சல் கொடுப்பாரு. ஏன்னா இவர் வந்து கிரேட் நாலேஜ் உள்ளவர், நல்லா பேசக்கூடியவர், அந்த ஒரு தமிழ் பற்று உள்ளவர், எல்லாம் ரைட். அப்போ இவரை மாதிரி ஒருத்தர், ஏன்னா இப்போ அவங்க எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி அவர்களால் இவர்களை ஃபேஸ் பண்ண முடியல. ஏன்னா அந்த அனுபவம்
கலைஞர் இருந்தாருன்னா அது வேற. அவர் எதிர்க்கட்சி தலைவராக கண்டிப்பா. பல ஆண்டுகள் பயணம் பண்ணியிருக்காரு. அவர் கேட்கிற கேள்விக்கு யாருமே பதில் சொல்ல முடியாது, அரசே. ஆனால் இன்று இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவராக பணி செய்யக்கூடிய உதயநிதி அவர்களால் அந்த மாதிரி ஃபேஸ் பண்ண முடியாது. அதனால ஒருத்தரை கொஞ்சம் உள்ள தூக்கி விட்டோம்னா, இந்த ஒண்ணு சொல்லுவாங்களே, கட்டு சோத்துக்குள்ள பெருச்சாலியை விட்டாங்கன்னு சொல்லி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இவரை மாதிரி ஒருத்தர் தூக்கி உள்ள விட்டாச்சுன்னா, இவர் வந்து யார் சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவர் சும்மாவே குறைச்சல் கொடுப்பாரு. ஆமா, ஸோ அது அவருடைய இயல்பு. அப்ப என்ன ஆகும், ஏற்கனவே விஜய் அவர்களுக்கும் சீமான் அவர்களுக்கும் ஆகாது. ஃபர்ஸ்ட்ல இருந்து தம்பி எங்கூட வந்தா ஓகே, எங்கூட வரலாம் அவர் எதிரியாக பாவித்து சொல்லிதான் இந்த பிரச்சாரங்களே அப்படித்தான் இருந்தது. ஒரு நடிகர் நாடாளலாமாங்கிற மாதிரியும் தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆளணுங்கிற மாதிரி அவருடைய பிரச்சாரம். ஸோ இப்ப இவரை தூக்கி எப்படியா ஜெயிக்க வச்சு உள்ள விடணும் அப்படிங்கிற ஒரு முடிவுல தான் இது நடந்துகிட்டு இருக்குது. இது நிச்சயமாக நடக்குங்கிறதா என்னுடைய யூகம். பாஜக அனிதா ராதாகிருஷ்ணனுடைய எம்எல்ஏ பதவியை வந்து தகுதி நீக்கம் செய்யணும் அப்படின்னு இன்னைக்கு நீதிமன்றத்துல அவங்க ஒரு மனுவை கொடுத்திருக்காங்க, வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. என்ன காரணம் அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து பதவியில இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு? இல்ல, அனிதா ஏற்கனவே தாவேகா குடைச்சல் கொடுக்குது, இதுல வந்து பாஜக அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து ஏற்கனவே ஏடிஎம்கேல இருந்து அப்புறம் டிஎம்கேல மினிஸ்டர் ஆகி அந்த தொகுதியில வந்து பல ஆண்டுகளாக கோலோச்சி வருகிறார். அவருடைய பேஸ்ல தான் டிஎம்கேவோடைய எம்பி கனிமொழி அவர்களே அங்க ஜெயிச்சுக்கிட்டு வர்றது அவருடைய ஒரு பேஸ்ல தான் நடக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு பவர்ஃபுல் போர்ட்போலியோவா அவர் இருந்துட்டாரு. ராசா சப்போர்ட் பண்ணலையே சார். ராசா அந்த ஏரியாவில் வந்து கம்யூனல் பேஸ் நிறைய இருக்குமா, ஏன்னா நாடார்களுடைய ஒரு பெரிய இடம் அது. ரெண்டாவது அந்த பகுதி வந்து அவர் சார்ந்த பகுதி. ஸோ அதனால அவருடைய பேஸுங்கிறது எங்கேயுமே இருக்கு. இப்போ டிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே பார்த்தீங்கன்னா அந்த மாவட்ட செயலாளருடைய ஆட்சி வந்து நிறைய இருக்கும். இப்போ டிஎம்கேல நிறைய இப்போ நீங்கள் வேலூர்னு எடுத்தீங்கன்னா அவர் துரைமுருகன் அவர்கள் தான். நிச்சயமா. விழுப்புரம்னு எடுத்தா பொன்முடி. நமக்கு எல்லாமே ஞாபகத்தில் இருக்கக்கூடிய பேர்கள். மற்ற ஏடிஎம்கேவோ மற்ற கட்சிகளே அப்படி தோணாது. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தெரியும். அப்படிப்பட்ட ஒருத்தரை அசைப்பதற்கு இப்ப செந்தில் பாலாஜிக்கு எவ்வளவு குறைச்சல் வருது கண்டிப்பா. சோ அதே மாதிரி அனிதா ராதாகிருஷ்ணனை இப்ப இவங்க வந்து ஆல்ரெடி அரெஸ்ட் பண்ணி ஒரு மேல பேசிட்டான்னு சொல்லிட்டு பண்ணதுனால டிஎம்கே பேசாத பேச்சா அதெல்லாம் வேற விஷயங்கள். இந்த குடியாத்தம் குமரன் எல்லாம் சசிகலா அவர்களை பேசின பேச்செல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் அதிகம். அதுக்கெல்லாம் அப்ப டிஎம்கே ஒன்னும் குரல் கொடுக்கவே இல்லை. அப்ப இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்துல இவருடைய ஏதோ இந்த எஜுகேஷன் இதுல ஏதோ இஷ்யூங்கிற மாதிரி தான் இவங்க சொல்லியிருக்காங்க. தேர்தல் இதுல எதுக்கு முன்னாடி அப்ப அனிதா ராதாகிருஷ்ணன் தேர்தல் இதுல கொடுத்தது இல்லையா? இல்ல கொடுத்திருக்காரு. அது மிஸ்டேக் வந்து யாரோடையது? தேர்தல் கமிஷன். அப்படியே அவரை நிக்க விட்டீங்க. எல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு தான் நம்ம ப்ரொசீடிங் ஆஃபீஸர் பண்றீங்க. தேர்தல் முடிந்து எம்எல்ஏ ஆகி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இப்போ ஒரு இஷ்யூ அது இவ்வளவு நாள் தொடங்கலையே. சோ இது வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் என்ற தனிப்பட்ட மனிதனை இப்ப சந்தர்ப்பத்தினால தாக்குற மாதிரி தான் நாங்கெல்லாம் பார்த்தோம். எதுக்காக? அந்த பகுதி அவரோட கண்ட்ரோல்ல இருக்குது. அந்த ஒரு தலைமை இல்லைன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? நமக்கு சாதகமாக முடியும் இல்லையா? பாஜக சூழ்நிலையை தனக்கானதாக நிச்சயமாக பயன்படுத்துகிறார்கள். ஏன்னா அரசியல். எதற்காக? இடைத்தேர்தலுக்காகவா இல்ல பாராளுமன்ற தேர்தலை நோக்கி தான் அவருடைய பயணம். ஏன்னா நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், கடந்த சட்டமன்ற தேர்தலிலேயே டிஎம்கே உடைய வாக்கு வங்கி உள்ள அனைத்து இடங்களிலும் டிஎம்கே தோல்வியே பெறல. ஏடிஎம்கே உடைய வாக்கு வங்கி உள்ளக்கூடிய கொங்கு மண்டலம் தான் அசைக்கப்பட்டு தாவேக்கு அதிகமா வந்து டெல்டா பகுதியில எங்கேயுமே வரல. ஏடிஎம்கேவும் வரல, இவங்களும் வரல. அப்படி இருக்கும்போது டிஎம்கே உடைய வாக்கு வங்கி எங்கெல்லாம் சரிக்க முடியும்னு பார்த்தோம்னா இத மாதிரியான பில்லர்ஸ். இப்போ நீங்க செந்தில் பாலாஜிக்குள்ள நிலைமை தான் அனிதாவுக்கு. அவர் அங்க ஒரு கிங் மேக்கரா இருக்கிறாரு. அவர் கையில ஒரு வாக்கு வங்கி இருக்குது. அந்த வாக்கு வங்கியை சரிக்கணும்னா என்ன பண்ணணும்? தலைவரை எப்படி ஒரு போர்ல படைத்தலைவனை காலி பண்ணியாச்சுன்னா அந்த படை செதறிடுமோ அது போல. ஏன்னா அடுத்து வரக்கூடியது எம்பி எலெக்ஷன் தான். அப்ப அங்க மீண்டும் கனிமொழி நின்னால் ஜெயிப்பதற்கு அதிக வாய்ப்புகளை உருவாக்குறவர் அனிதா ராதாகிருஷ்ணன். அப்ப இப்போ இருந்தே டார்கெட் பண்ணி போயிட்டீங்கன்னா அப்போ நமக்கு அந்த, ஏன்னா இந்த திருநெல்வேலி, தூத்துக்குடி, நாகர்கோவில் எல்லாமே பிஜேபிக்கு வாக்கு வங்கிகள் இருக்கக்கூடிய பகுதி. அதற்கு இடையூறாக இருப்பது வந்து இது போன்ற ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள், முன்னாள் ஆளுங்கட்சியில் இருந்தவங்க பாஜக நிச்சயமாக நகர்த்துகிறார்கள். ஏனென்றால் தேர்தலை நோக்கி. ஏன்னா அடுத்த தேர்தல் பாஜகவுக்கு மிக முக்கியமான தேர்தல். கண்டிப்பா. ஏன்னா சென்ற முறையே நமக்கு வாக்கு குறைஞ்சு போச்சு, எம்பி சீட்டு 240 வந்துட்டோம். தனி பெரும்பான்மையான முடிவுகளை எடுக்க முடியாத சூழல் மத்திய அரசு போயிருது. ஏன்னா சந்திரபாபு நாயுடு கேட்கணும், பவன் கல்யாணம் கேட்கணுங்கிற நிலைமைக்கு மோடிஜியோ அமித்ஷாஜியோ ரெடியாக இருக்க மாட்டார்கள். அறுதி பெரும்பான்மை பெற வேண்டும் என்றால் இந்த முறை வருகின்ற 29 தமிழகத்துல பிஜேபி ஆட்சிக்கு வந்தே ஆகணும். எம்பி எலெக்ஷன்ல இங்க இருந்து அட்லீஸ்ட் 5 MP 10 MP கிடைச்சாதான் ஒரு வேல்யூ இவ்வளவு ஒர்க் பண்ணதுக்கு. சோ அதற்குரிய தேர்தல் வியூகங்களை தான் அவர்கள் வகுக்கிறார்கள் என்று நான் பார்க்கிறேன்.